இப்போ 2.0க்கும் அதே அலை இருக்கு பாருங்க. 2.0ன்றதே வந்து ஒரு நரேட்டிவ்னு சொல்றேன். அது வந்து நீங்க உங்க கற்பனைக்கு மட்டுமே நான் விட்டு விடுகிறேன். எந்த ஆபீஸ்ல லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்குதுன்றது சொல்லுங்க. இந்த மாதிரி என துரோகிகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவன் எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்கேருந்து 2 ஹிந்திக்காரங்க வராங்க, எல்லாமே நடத்துறாங்க. உங்களுக்கு விஜய் விட்டு அவங்க பேசுறதுக்கு டாபிக்கே கிடையாது சார். விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு வந்தாரு. உச்சி வெயில்ல, பொழக்கிற வெயில்ல மக்கள் வந்து விஜயை வந்து எப்படி வெல்கம் பண்ணாங்கிறதே நீங்க பார்த்துருப்பீங்க. எங்கள் ஓட்டு விஜய்க்குன்னு சொல்லி கத்துறாங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு விஜய் தாங்க சார் கிளமை. அவர் யாரு? எந்த ஆளு? இந்த திமுகவோட கைகூலி. விஜய்ங்கிறது ஒரு மாஸ் லீடர். இந்த மாதிரி நல்லவர்கள் கருத்தை கேட்டு அந்த வல்லவர் ஆட்சி பண்ணுவாரு அப்படின்றது தான் விஜய். யூ கேனாட் கம்பேர் வித் திஸ் டு தட். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். எப்படி இருக்கு கள நிலவரம்? நீங்களும் அந்த தொகுதியோட வாக்காளர். இன்னைக்கு கள நிலவரத்தை பத்தி கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் KN நேரு, அன்பில் மகேஷ், 2 மூத்த அமைச்சர்கள், ப்ளஸ் இனிகோ இருதயராஜ், MLAs, ஓகேங்களா, ப்ளஸ் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து திமுகவில் இருக்க அனைத்து திருச்சி தொகுதியில் இருக்கவங்களும் வந்து அங்கே நின்று டீனா உட்காந்து காலைல சாப்பிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ எப்படி கலநரம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா வீடியோவே சொல்லும். அங்கே இருக்க திருநாய்க்கள்லாம் நல்லா ஜாலியாக வாக்கிங் போயிட்டு வந்துச்சு. ஓகேங்களா. கூட்டம் ரொம்ப அலை மோதுச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அன்னைக்கு பிற்பகல் ஒரு 12:30 மணி போல் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குக்கு வந்தார். உச்சி வெயில்ல, பொழக்கிற வெயில்ல, ஓகேங்களா, மக்கள் வந்து விஜயை வந்து எப்படி வெல்கம் பண்ணாங்கிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவே திருச்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நின்று யாருமே வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையாட்டலை. ஓகேங்களா. எங்கள் ஓட்டு விஜய்க்குன்னு சொல்லி கத்துறாங்க. ஓகேங்களா. அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிலவரம் திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அங்கே ஸ்டாம்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மூலைக்கும் போய் சேரும். ஏன்னா அது வந்து மத்தியில் இருக்கிறதுனால திருச்சி கிழக்கு தொகுதி வந்து தமிழ்நாட்டின் மத்தி. ஓகேங்களா. அதை எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை கேபிட்டல் ஆக்கணும்னு நினச்சாரு. ஓகேங்களா. கேபிட்டல் ஆக்காட்டி கூட ஒரு பெட்டர் சிட்டியாக ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎம் தொகுதி ஆனனால, ஒரு செலிபிரிட்டி தொகுதி ஆனனால கண்டிப்பாக வந்து திருச்சி கிழக்கு வந்து களம் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. தாவேகாக்கு சார்பாக இருக்குது. முதலமைச்சரும் கூட இங்கே பிரச்சாரம் பண்ணாரு. அதையும் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் திமுக சார்பிலையும் பார்க்கப்படுது. அதனால முதலமைச்சரே வர்றாரு ஆரம்ப கட்டத்திலேயே. ஆனால் ஒரு பெர்செப்ஷன் வைஸ் பார்க்கும்போது இனிகோ இருதயராஜும் பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தானே சார் தெரியுது. வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம முதல் காணொலிக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 500 பேரை இறக்கியிருக்காப்பலாம். 300 பேர் நாங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா 500 பேர்கிட்ட இறக்கியிருக்காரா. அதாவது நீங்கள் திருச்சியில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா, திருச்சி மக்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து ஆள் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் முதல் காரணம். புரிஞ்சுங்களா. ஸோ மக்கள் உங்களுக்கு துணைவாக இருக்காதனால இப்போ இனிகோ இருதயராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர் போன வழியில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய தான் அடிக்கிற லூட்டில் வந்து நிறைய பேருக்கு பட்டா போட்டு கொடுப்பாப்ல. புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உண்மையில் IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸருக்குன்னா நல்ல தொடர்பு இருக்குது, இது இருக்குது. இந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காப்புல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே DMKல போயிட்டு கிறிஸ்துவ சமுதாயமே என் பின்னாடி இருக்குதுன்னு சொல்கிறதும். புரிஞ்சுங்களா. கிறிஸ்துவ சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா CMA வருவாருன்னு சொல்கிறதும். ஓகேங்களா. இந்த மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணியே வாழ்ந்த ஒரு மனுஷன். அதாவது பிம்பத்தில் அதே மாதிரி இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர் என்ன பயன்படுத்திக்கிட்டு அந்த போன வாட்டியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா பூத்தெல்லாம் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. அங்கே பூத்தில் இருக்க ஏஜென்ட்டு, ஓகேங்களா, நான் போன வாட்டி வந்து 20-21 சுயேட்சை வேட்பாளராக போட்டுவிட்டேன். நான் போடுற பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து கீழே இருக்குது. நான் போன வாட்டி வேட்பாளர் வேறு.
21 வேட்பாளர் வந்து நம்ம வந்து நான் சார்ந்த சமுதாயத்தின் சார்பாக வந்து நான் வந்து போட்டிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது கீழே என் பேரை கூட காணோம். ஓகேங்களா. அந்த பூத்தில் நின்று என் பேரை வந்து நான் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் நான் யாரையும் ஓட்டே போட மாட்டேன்னு உட்காந்துட்டேன். ஓகேங்களா. தர்ணா உட்காந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டு தான் வந்து என் பேரே ஓட்டினாங்க. எந்த ஆஃபீஸில் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்குதுன்றது சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி துரோகிகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவன் எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்கேருந்து 2 ஹிந்திக்காரங்க வராங்க, எல்லாமே நடத்துகிறாங்க. ஸோ களத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஆளுங்க தான். ஸோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு இந்த இனிகோ உதயராஜ் வந்து போன வாட்டி முதல் வேட்பாளராக இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாக்னா நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணி என் பேரே கொண்டு வரதுக்கு அதான் இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த பூத் கேப்சரிங்ன்றது நடக்குது. அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா அது நடக்குது சார். இப்போ நடக்குது. இவ்வளோ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. முன்னாடி வந்து நீங்க ஓட்டுல போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சுவிட்சை நீங்க அமுக்குனீங்கன்னா அமுக்குனீங்கன்னா அப்படி பார்த்தாலும் 2021 அவருமே எதிர்க்கட்சி வேட்பாளர் தானே. எது அதுதான் சார் எதிர்க்கட்சிங்கிறது அப்படி கிடையாது சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எதுக்கு நான் திரும்ப 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 சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைராக்கி வருது. புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் நாங்கள் தான் வந்து ஆட்சி அவங்க போன வாட்டி வந்து டிஎம்கேக்கு ஒரு அலை இருந்துச்சு, அது இல்லை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. புரிஞ்சு அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மனநிலைக்கு ஐயா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஐயா, என்னை பார்த்துக்கோங்க ஐயா, ஓகேங்களா, என்ன பண்ணுங்க, எனக்கு டிவிஎஸ்சிலேருந்து கேஸ் வரக்கூடாது ஐயா, ஓகே, லஞ்ச ஒழிப்புத்துறை என்னை பிடிக்கக்கூடாது ஐயா, எல்லாருமே வந்து கரப்படையாத கையின்னு நீங்கள் சொல்லுங்கள் கவர்மெண்ட்டில். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனேன் சார், 10 பைசா லஞ்சம் வாங்காமல் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு யாராச்சும் இந்த தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? நீங்க கூட சொல்றீங்க என்னன்னா 2021 ஒரு அலை இருந்ததுன்னு. இப்போ 2.0க்கு அதே அலை இருக்கு பாருங்க. 2.0ன்றதே ஒன்று ஒரு வந்து ஒரு நரேட்டிவ்னு சொல்றேன். அது வந்து நீங்க உங்க கற்பனைக்கு மட்டுமே நான் விட்டு விடுகிறேன். இப்போ அலை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாவேகாக்கு மட்டும் தான் அலை இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு நரசமான உண்மை. இது மக்களின் ஆரவாரத்திலே தெரியுது. புரிஞ்சுங்களா. நீ டீ குடிக்க இவ்வளோ பேர் போய் டீ குடிக்க போனா அங்க என்ன கும்பல் வருது? ஓகேங்களா. இதே தான் நான் கேட்பேன். ஓகேங்களா. நீங்கேருந்து வந்து சட்டசபைக்கு போகும்போது 20 காரில் போகிறீங்க. ஓகேங்களா. இப்போ தான் உட்காந்து உங்களுக்கு டீ குடிக்கணும் தோணுதா? இப்போ தான் வந்து தெரு டீ கடைன்னா உங்களுக்கு தெரியுதா? ஏன் அப்போ மட்டும் 20 கார், இப்போ மட்டும் ஏன் வந்து ஒத்த காரில் வரீங்க? அது ஒரு வகை தானே. மக்களுக்கு ஏமாத்துறீங்க. ஏன் அப்பயும் அந்த வகையில் போக வேண்டியது தானேங்க. எங்க சீஃப் ஜஸ்டிஸ் போகிறாருங்க. சீஃப் ஜஸ்டிஸுக்கு பைலட் கார் ஒன்று, அவரோட கார் ஒன்று தாங்க. புரிஞ்சுங்களா. சீஃப் ஜஸ்டிஸ் தானே உனக்கு இன்னைக்கு கவர்னர் இல்லாத சூழ்நிலை சீஃப் ஜஸ்டிஸ் தானே பதவி பிரமாணமே எடுத்து வைக்கிறாரு. அப்படிங்கும் போது நான் அந்த வழியில போயிட்டு வரேங்க. டெய்லி நான் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு தானே போயிட்டு வரேன். நான் என்ன வேற இடத்துக்கா போயிட்டு வரேன்? அவ்வளோ 20 காரை வச்சுட்டு நீ போற. இப்போ மட்டும் உனக்கு ஏன் வந்து டீ கடையில் உட்கார முடியுது? ஸோ உனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. இந்த சீனை போடுற இதை மக்கள் வெறுக்கிறாங்க, கரப்ஷனை வெறுக்கிறாங்க. புரிஞ்சுங்களா. மக்கள் நான் வெறுக்கிறேங்க. நான் என்ன சூழ்நிலைன்ற எடுத்து சொல்றேன், அதுக்கு மறுப்பே சொல்ல முடியலையே. புரிஞ்சுங்களா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரப்ஷன் உள்ள கைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கையில் வச்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் எந்த பூத்தையும் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நண்பர்கள்கிட்ட வந்து நான் வலியுறுத்துவேன். புரிஞ்சுங்களா. பூத்தை மட்டும் விட்டுட்டு போ. ஏன்னா நாங்கள் வந்து இருக்கும்போது எங்களுக்கு பூத் ஏஜென்ட் உங்களுக்கு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சார் எங்களுக்கு இல்லை. ஓகேங்களா. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து வலிமையா இல்லை, ஸ்ட்ரக்சரா இல்லை. பட் ஆனால் இந்த வாட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. அதாவது தாவேகாக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஒரு மாற்றத்தை நம்ம யோசிக்கிறோம். நல்லவனா மட்டும் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்போ நேத்து கூட நீங்க பார்த்துருப்பீங்க, திருத்தணி வேட்பாளருக்கு எதிராக ஒரு கட்சியில் உள்ளவங்களே போர்க்கொடி தூக்குறாங்க. பிரச்சாரத்துக்கு போல அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் விட்டா அவங்க பேசுறதுக்கு டாப்பிக்கே கிடையாது சார். நான் அதுதான் நான் ப்ரெஸ் கிட்ட எல்லாத்துமே சொல்லுவேன். அந்த டாப்பிக்கை காலையில் பார்த்த நீங்கள் ஏன் நைட்டு வீடியோ பார்க்கல? நைட்டு வந்து நீங்கள் ஐபிஎல் பார்க்குறீங்க அப்படின்னா நைட்டு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்க மாட்டீங்க. புரிஞ்சுங்களா. அப்படின்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கூட நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. புரிஞ்சுங்களா. இன்னைக்கு விஜய் தாங்க சார் கிளம்பு. திருச்சியில் இருக்க 9 தொகுதியை மட்டுமே பேசுகிறேன். புரிஞ்சுக்கலாம். நேரு எவ்வளோ ஒழுக்கமானவர்னு உங்களுக்கு தெரியும். எஃப்ஐஆர் போட சொல்லி இன்னும் அந்த எஃப்ஐஆர் போடாமல் டிவிஎஸ்சி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? இதோட டிஜிபி யாரு? டேவிட் சந்திரவாசன். ஆமா, அவர் யாரு? எந்த ஆளு? இந்த திமுகவோட கைகூலி. அதிகாரிகளுக்கு நம்ம ஒரு சார் என்ன முத்திரை கொடுக்க இன்னைக்கு முத்திரை கொடுக்க சார் டிஜிபி லிஸ்ட் வந்து யூபிஎஸ்சிக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்க ஒவ்வொரு 2 எலிஜிபிள் ஃபார் யூபிஎஸ்சின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க. பயாஸ்டு பர்சன் ஏன் யூபிஎஸ்சி சொல்லுது?
ஓகேங்களா? பயஸ்டு பர்சனை வந்து உங்களுக்கு லா அண்ட் ஆர்டரில் கொடுக்க மாட்டாங்க சார். அதனால தான் அந்த பயஸ்டு பர்சனை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கேருந்து 9 பேர் அமிச்சிங்கனாலும் அவங்க 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் நான் சொல்கிற பயஸ்டு. ஏன் யூபிஎஸ்சி சொன்னால் கரெக்டு, நான் சொன்னால் தப்புங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. விஜய்க்கு நான் வந்து சிபிஐ இந்த கரூர் சம்பவத்தப்ப என்ன சொன்னேன், ஜஸ்டிஸ் போட இங்கே இதை கேட்டிருக்கவே ஹியர் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு பயங்கர கண்டனம் தெரிவிச்சாங்க. அதே சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது ஒத்துக்கிட்டீங்கல்ல, புரிஞ்சுங்களா? நாளைக்கு யூபிஎஸ்சிக்கு நீங்கள் அனுப்புவீங்களா? யூபிஎஸ்சிலேருந்து வரும்போது இந்த தேவித் ஆசீர்வாதம் பேர் வராதுங்கிறேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இது பதிவு பண்ணிக்கோங்க. அவர் சட்ட ஒழுங்கு டிஜிபியா வரமாட்டார், வரவே முடியாது சார். இவங்க செலக்ட் பண்ணி அனுப்புற ஆளுங்கள்லேருந்து அங்கேருந்து அனுப்பிச்சா இந்த பொறுப்பு டிஜிபி போட்டு இந்த நடத்திட்டு இருக்காங்களா, பொறுப்பு இல்லாத அரசு பொறுப்பு டிஜிபி போட்டு நடத்திட்டு பொறுப்பு டிஜிபி போய் அவருக்கு ஒரு பொறுப்பு, அதுக்கு ஒரு பொறுப்பு வந்து அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒரு அரசு நடத்துது. ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுப்பற்ற அரசு நீங்க என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. எல்லா சைடும் தானே சார். அதுதான் நான் சொல்றேன் சார். அதாவது அணைஞ்சு எரிஞ்சு போன புதஞ்சு போன விஷயத்துக்குன்னா கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் நீ எரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் சார். ஒரு தொகுதிக்குன்னா நீங்க சொல்லுங்க சார். கேஎன்ஆர் மேல இந்த குற்றச்சாட்டு, இந்த சைடு அப்படியே வாங்க. இந்த அன்பில் மகேஷ் 40% ஸ்கூலை க்ளோஸ் பண்ணியிருக்காப்ல. ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து வந்து சம்பளம் கொடுக்கவே முடியல. அதனால ஸ்கூல்ல ஆளுங்க யாரும் ஜாயின் பண்ணல. ஏன்னா அவங்க சொல்றாங்க நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஏன் சார் இன்னைக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஸ்கூல் வந்துட்டு இருக்கு. நீ அப்ப ஸ்கூலை ஷட் டவுன் பண்றீங்கன்னா ஓ நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இடைநிற்றல் நாங்க தடுத்திருக்கோம்னு அன்பில் மகேஷ் சொல்றாரு. இந்த ஆட்சியில தான் ஐஐடி மாணவர்கள் போறாங்க. அந்த டேட்டாஸ் நான் போட சொல்லுங்க சார். நான் சொல்றேன் இல்ல சார், 40% ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிருக்கேன், அலிகேஷன் வைக்கிறேன். ஆதாரம் சார், ஆதாரம் என்ன சார் பெரிய இந்த ஆதாரம்? நீங்க ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு ஸ்கூல், இப்ப எவ்வளவு ஸ்கூல் ஆபரேட்டிவ், இந்த ஆதாரத்தை வந்து நீங்க நெட்ல எடுக்க முடியாதுங்களா? இதெல்லாம் வந்து ஆதாரம்னு நீங்க கேக்குறீங்க. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் நெட் சார். இன்னைக்கு கிட்னி திருடவே இல்லையா? அவங்க கிட்னியை தூக்கி குப்பத்தொட்டில போட்டு போனாங்களா? அவன் கிழிச்சுக்கிட்டானா? அவன் தூக்கி குப்பத்தொட்டில போட்டு போனானா? புரிஞ்சுங்களா? ஒரு கிராமமே இருக்கு சார், ஒரு கிராமமே இருக்கு. திருச்சியில இருக்க மொத்த தொகுதியை நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க ஸ்டெப் நானாப்ல, புரிஞ்சுங்களா? அங்க பழனியாண்டின்னு கேமரா எடுத்து உங்களுக்கு அடிச்சாப்ல இல்ல மட்டும் நீங்கன்னா மண்டேல நீங்க திருச்சி சைடு போனீங்கன்னா வந்து மண்டேல கட்டு போட்டுட்டு தான் போகணும். ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சார், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா மிகப்பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா அதுவுமே திமுக எப்பவுமே கை கொடுக்குற தொகுதி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சரி, அப்படின்னா ஜெயிக்கிறத இப்ப ஃபைனலா இப்ப ஒத்துக்கிட்டீங்க. மனு போட்டு நான் வந்து எஸ்ஆர் நோக்கு வரல, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்றத நான் உங்க. அதாவது இந்த ஊடகமே வந்து சரியான ஒரு வந்து பொய் ஊடகம்னு நான் சொல்றது, புரிஞ்சுங்களா? இந்த பொய் ஊடகத்தை நான் சுத்தமாக நம்பவே மாட்டேன். நான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸை இப்போ எது கேட்குறேன்னா, ஸ்கூலு லீவா இல்லையா, புரிஞ்சுங்களா? மழை பெய்யறது கூட அவங்க வந்து பொய்யா தான் சொல்லுவாங்க. வெதர் ரிப்போர்ட்டு என் ஆப்பில் நான் பக்காவாக வச்சுருக்கேன். பொலிட்டிக்கல் நியூஸை நான் 1% கூட அவங்க நான் பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? இப்பேற்பட்ட ஊடகத்திலே வந்து விஜய் ஜெயிப்பாரா, நான் ரொம்ப ஜாஸ்தியாக ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னார்னா, புரிஞ்சுங்களா? அப்படின்னா நடைமுறை எப்படி இருக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சார். மக்கள் பார்க்குறாங்க சார். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் வரைக்கும், புரிஞ்சுங்களா, விஜய் அண்ணா எனக்கு தான் உங்கள் ஓட்டு, என் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கவங்கன்னா எனக்கு தெரியும் சார். திருச்சி கிழக்க திறந்தவன். ஓகேங்களா? நான் வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அஸ்டானிஷ் ஆகிட்டான். டிவியில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ஒரு ஆறாவாரம். அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ அமைச்சர் முதலமைச்சர் போனப்ப திருநாயினா நல்லா ஜாலியாக சுற்றி வந்துச்சு. ஓகேங்களா? அன்றைக்கி உடனே வந்து நீங்கள் 200 பேடிஎம் கரோ உடனே பண்ண முடியல போல இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து திருநாயினா சுற்றிட்டு வந்துச்சு. அந்த லத்தீஃப் பாய் கடை இப்போ தான் தெரிஞ்சிச்சுங்களா? அங்கே தான் சூப்பர் டீயாக இருக்கும், புரிஞ்சுங்களா? அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி குடிக்கிட்டு இருந்துல, புரிஞ்சுங்களா? இதுதான் நான் சொல்கிறேன் சார். இதுதான் இந்த கரப்ஷன், புரிஞ்சுங்களா? அதாவது மன்னராட்சி நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவம், புரிஞ்சுங்களா, மண்டகரவம், ஓகேங்களா, எல்லாம் உள்ள அரசு இது, புரிஞ்சுங்களா? இதை கண்டிப்பா வந்து மக்கள் விரும்பவே இல்லை. மோனோபோலி அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவர் டீ குடிச்ச ஸ்டைலும் விஜய் வந்து இளநீர் குடிச்ச ஸ்டைலும் தான் இன்னைக்கு கம்பேரிட்டிவா இருந்துச்சு. டீயா இளநீரான்னு போடுறாங்க. திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுங்களா? நீங்க ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க. நம்ம மத்த மோனோபோலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. 234 தொகுதியிலையும் விஜய் தான் கேண்டிடேட் அப்படிங்கறதே ஒரு மோனோபோலி தானே சார்? அப்படி பார்த்தா எது சொல்றீங்க? மன்னராட்சி இவங்க தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து இதுவும் அதே தானே. மன்னராட்சின்னா எப்படி நீங்க சொல்றது வாரிசு அரசியல் வச்சு சொல்றீங்க. இன்னொன்று இவங்க தான் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிம்பம் வந்துருச்சுன்னா நம்மளே 234 தொகுதியில விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம ஒண்ணே ஒண்ணு சொல்றீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகேங்களா? நீங்க யாரை வச்சு ஆரம்பிப்பீங்க? நீங்க நான் ஒன்றும் சொல்றேன் சார், நீங்க நல்லவனா மட்டும் இருந்தா போதாது சார், வல்லவனாவும் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அதுக்கு தான் நானும் சொல்றேன். நான் 2021ல இந்த போட்டி இட்டு நான் வந்து என்ன நினைச்சேன், இந்த மக்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். நான் எடுத்து சொன்ன சில மேட்டருக்கே வந்து அங்க அதிர்வுகள் உண்டாச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஏன் அந்த அதிர்வுகள் உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் வாஸ் அ கேண்டிடேட் ஓவர் தேர். புரிஞ்சுங்களா? டு பி வெரி வெரி ஃப்ராங்க். அப்படிங்கும் போது விஜய்ங்கிறது ஒரு மாஸ் லீடர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் இவங்க இவ்வளோ கட்சி இவங்க வச்சிருக்காங்கல்ல, இவங்க கட்சி வச்சிருக்காங்க, இவங்க வந்து இவங்க ஏன் வந்து இன்னும் வந்து பெரியாரை ஏற்றி பேசுறாங்க, பெரியாரை எடுத்து பேசுறாங்க, சாரி ஓகேங்களா? பெரியாரை ஏன் எடுத்து பேசுறாங்க, ஏன் அண்ணாவை எடுத்து பேசுறாங்க, ஏன் இவங்க எதுவும் நல்லதே பேசலையா, ஏன் இவங்க காமராஜரை பற்றி பேசுறாங்க, இவங்க கட்சிக்காரங்களே கிடையாது ஆனால் காமராஜர் எடுத்து பேசுறாங்க, ஏன் இந்த காமராஜர் எடுத்து பேசுறாங்க? அந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வல்லவன் நம்மளை ஆட்சி பண்ணுவாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி நல்லவர்கள் கருத்தை கேட்டு அந்த வல்லவர் ஆட்சி பண்ணுவாரு அப்படின்றது தான் விஜய். புரிஞ்சுங்களா? அதை வந்து நீங்கள் வந்து யூ கேனாட் கம்பேர் வித் திஸ் டு தட். நீங்கள் ஆப்பிள் டு ஆரஞ்சு வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. ஒரு மாஸ் லீடரோட ஒரு வெயிட் இருக்குது, ஓகேங்களா? அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்றைக்குமே வந்து விஜயோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எது சொன்னாலுமே நான் ஆலோசிச்சு அந்த 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 ஃபீல்டில் இருக்கவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணி அறிக்கையை நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் இல்லையா? எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்பாரு. புரிஞ்சுங்களா? இந்த பணிவு தான் சார். புரிஞ்சுங்களா? இதுதான் விஜய். விஜய்னா வந்து அப்ப திருச்சி 234 இடத்துலயும் பணிவு, அமைதி, ஓகேங்களா? மக்களோட உரையாடல், புரிஞ்சுங்களா? மக்களோட பழகு எல்லாமே சொல்றது தான் வந்து இந்த விஜய். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.